போலீஸ் கான்ஸ்டபிள் 2019 டெஸ்ட் சீரிஸ் டிஎன்பிசி அகாடமி வெப்சைட்ல பொது அறிவு மற்றும் உளவியல்ல 20 தேர்வுகள் நடக்குது. இந்த டெஸ்ட் சீரிஸ் வாங்குறதுக்கு tnpc.academy/shopங்கிற லிங்க்ல போய் பிசிஏ செலக்ட் பண்ணி பை நவ் கொடுத்து உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணி பேச கொடுங்க. பிடிஎஃப் உங்க மெயிலுக்கு வந்துரும். டெஸ்ட் சீரிஸ் பிளஸ் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் உங்க அட்ரஸ்க்கு 3 to 4 daysல கொரியர்ல வந்துரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து எஸ்ஏ அண்ட் பிசிக்கான சைக்காலஜி கிளாஸ் நம்பர் 3. ஓகேவா? இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க வந்து கிளாஸ் நம்பர் 1 அண்ட் கிளாஸ் நம்பர் 2 பார்த்துருங்க. ஸோ கிளாஸ் நம்பர் 3 இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நம்ம கேலண்டர் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? கேலண்டர் சம்ஸ்னால் இன்றைக்கி வந்து ஒரு மாதத்தில் 21ஆம் தேதி வந்து இந்த கிழமை, ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய்க்கிழமைனா அந்த மாதத்தில் எத்தனை செவ்வாய்க்கிழமை இருக்குது, அந்த மாதிரி கேள்விகள். ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து கொஸ்டின் வைஸ் போகலாம். வருஷம் எப்படி ஒரு கொஸ்டின் ஆச்சும் எஸ்ஐலையும் சரி பிசிலையும் சரி கேலண்டர் வச்சு சம்ஸ் வந்துடுது. இப்போ இந்த ஃபஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை. ஓகேவா? 27 நாட்கள் கழித்து எந்த நாளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. யூஸ்வலாகவே வாரத்தை நம்ம கன்சிடர் பண்ண போகும்போது ஒவ்வொரு 7வது நாளும் ஒரே கிழமை தான் வரும். இப்போ இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, இன்னையிலேருந்து 7வது நாளும் வியாழக்கிழமையாக தான் இருக்கும். ஓகே, இது வந்து பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ 27 நாட்கள் அப்படின்னு கொடுக்கறதுனால நம்ம இது எந்த மாதங்கிறத பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நாட்கள் கணக்கு தான் வருது. ஒவ்வொரு வாரத்துலையும் 7 நாள் தான். ஒவ்வொரு 7வது நாளும் முதல் 7வது நாள், 14வது நாள், 21வது நாள், 28வது நாள், இது எல்லாமே வந்து ஒரே கிழமையாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு இன்னைக்கு சனிக்கிழமை கொடுத்துருக்காங்க. அப்போது 27 நாட்கள் கழித்து 28வது நாள் என்ன நாள் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 27ல் எத்தனை வாரங்கள் இருக்குது, அதாவது 3 வாரங்கள் இருக்குது. 21 நாளுங்கிறது 3 வாரங்கள் இல்லையா? ஸோ 3 வாரம் இருக்குது, 21. அப்போ 21வது நாளும் என்னவா இருக்கும்? சாட்டர்டேவாக தான் இருக்கும், சனிக்கிழமையாக தான் இருக்கும். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? 27 நாட்கள் கழித்துள்ளதா 28வது நாள் கண்டுபிடிக்கணும். ஸோ 21னா 22, 23, 24, 25, 26, 27 அண்ட் 28வது நாள் தான் நான் கண்டுபிடிக்கணும். 21வது நாளும் சாட்டர்டே தான். ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே. அப்போது இன்னைக்கு வந்து நான் 7ன்னு எடுத்துக்கிறேன். 14ஆம் தேதி சாட்டர்டேவாக இருக்கும், 21ஆம் தேதியும் சாட்டர்டேவாக தான் இருக்கும். அப்போது 22வது நாள் என்ன? சண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. அப்போது 28வது நாள் எனக்கு என்னது? சனிக்கிழமை. அதான் என்னோட ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. புரிஞ்சுச்சா? இப்போ இதே மாதிரி அடுத்து ஒரு சம் பார்ப்போம். இன்று திங்கட்கிழமை, இன்னைக்கு வந்து மண்டே. இன்றிலிருந்து 61வது நாள் என்ன கிழமையில் இருக்கும்? அப்போ அகைன் இந்த 61 நாளில் எத்தனை வாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வாரங்கள் இருக்குது. 8 × 7 எவ்வளோ? 56. ஸோ இன்று திங்கட்கிழமை எனில் 56வது நாளும் மண்டேவாக தான் இருக்கும். நமக்கு என்ன தெரியணும்? 61வது நாள் தெரியணும். ஸோ 56, 57, 58, 59, 60, 61வது நாள் தான் கேட்குறாங்க. 61வது நாளுக்கு அப்புறம் கேட்கல, எக்ஸாக்டாக 61வது நாள். 56வது நாள் மண்டேனா 57 வந்து டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ இது வந்து சனிக்கிழமை. 61வது நாள் என்னவா இருக்கும்னா சனிக்கிழமையாக தான் இருக்கும். ஸோ இதுக்கும் நம்மளோட ஆன்சர் வந்து சனிக்கிழமை தான். இது 2 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு 3 மாடல் ப்ராப்ளம் கேலண்டரில் பார்ப்போம். இப்போது ஒரு மாதத்தின் 3ஆம் நாள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். 3ஆம் நாள் திங்கட்கிழமை எனில் அந்த மாதத்தின் 21ஆம் நாளிலிருந்து 5ஆம் நாள் ஓகேவா என்ன கிழமையாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 3rd டே, அதாவது 3வது நாள் வந்து என்னென்னு கொடுத்துட்றான், எனக்கு மண்டேன்னு கொடுத்துட்றான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 7th டே என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் 7 நாட்கள் கொண்டது இல்லையா? ஸோ 7th டே என்னவாக இருக்கும்? மண்டேனா 4, 5, 6, 7 தான் மண்டே. டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. அப்போ வந்து 7வது நாள் வந்து ஃப்ரைடேவாக இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ 7வது நாள் ஃப்ரைடேனா 14வது நாளும் ஃப்ரைடே தான், 21வது நாளும் ஃப்ரைடே தான். மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அதே டேஸ் தான் வரும். ஸோ 21வது நாள் வந்து ஃப்ரைடே நான் கண்டுபிடிச்சிட்டேன், வெள்ளிக்கிழமை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 21ஆம் நாளிலிருந்து 5ஆம் நாள். அப்போது 22, 23, 24, 25, 26, 26வது நாள். 21லேருந்து 5ஆம் நாள்னா 26ஆம் நாள் தான். 21லேருந்து 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், இது 5வது நாள். இது ஃப்ரைடேனா இது சாட்டர்டே, இது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, அதாவது புதன்கிழமை. எனக்கு இது ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன். புரிஞ்சிச்சா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்துள்ள 2 ப்ராப்ளம் பார்த்தா இன்னும் தெளிவாகவே புரியும். ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு வருடத்தின் ஆகஸ்ட் மாதத்தின் 25ஆம் நாள் வியாழக்கிழமை.
ஆகஸ்ட் மாதம் மாதத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த மாதத்தில் எத்தனை திங்கட்கிழமைகள் வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, ஆகஸ்ட் மாசத்துல மொத்தம் 31 நாட்கள் இருக்கு. ஓகேவா? அப்போ 25ஆம் நாள் வியாழக்கிழமை. ஓகேவா? அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா 21வது நாள் என்னவா இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். 21வது நாள் என்னவா இருக்கும், ரிவர்ஸ்ல போங்க. 24, 23, 22, 21வது நாள். 25ஆம் நாள் வியாழக்கிழமைனா இது புதன், டியூஸ்டே, மண்டே. 21வது நாள் வந்து சண்டேவா இருக்கு. ஓகேவா? 21வது நாள் சண்டேனா 7வது நாள், 14வது நாள், 21வது நாள் அண்ட் 28வது நாள் வந்து சண்டே. கரெக்டுங்களா? இப்போ எனக்கு எத்தனை, இப்போ சண்டேஸ் வந்து இதுதான். 7வது நாள், 7ஆம் தேதி, 14ஆம் தேதி, 21ஆம் தேதி, 28ஆம் தேதி எல்லாமே சண்டே கணக்கில் வருது. இப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் தான் வந்து மண்டேவா இருக்கும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 8, 15, ஏன்னா சண்டேக்கு அடுத்து மண்டே தானே. 8, 15, 22, 29. ஸோ இந்த 4 ப்ளஸ் இன்னொரு மண்டே வரும். என்ன ரீசன்னா 7வது நாள் சண்டே அப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், 25ஆம் நாள் வியாழக்கிழமையும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வச்சு 24, 23, 22, 21வது நாள் வந்து சண்டே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அதுலேருந்து தான் நம்ம கனெக்ட் பண்ணி வந்திருக்கோம். 7வது நாள், 17, 21. இப்போ 7வது நாள் சண்டேனா வாரத்தோட ஃபர்ஸ்ட் நாள் என்னவாக இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா மண்டேவாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு வாரத்தில் 7 நாட்கள் மண்டேலேருந்து சண்டே வரைக்கும். முதல் நாள் மண்டேவாக இருந்தால் தான் 7வது நாள் சண்டேவாக இருக்கும். அப்புறம் 14, 21, 28 மல்டிபிள்ஸ் ஆஃப் இது போகும். ஸோ அதை வச்சு பார்த்தோம்னா அப்போ 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 15ஆம் தேதி, 22ஆம் தேதி, 29ஆம் தேதி இந்த நாட்கள் எல்லாமே வந்து மண்டே தான், அதாவது திங்கட்கிழமைகள். ஓகேவா? அப்போது 1, 2, 3, 4, 5 மொத்தம் அதில் வந்து 5 மண்டே இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து இப்போ ஜனவரி 1, 2004. ஓகேவா? ஒரு வருடமும் கொடுத்துருக்காங்க, மாதமும் கொடுத்துருக்காங்க, கிழமையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படி இருந்தால் அந்த வருடத்தில் மே 22 என்ன கிழமையாக இருக்கும்னு கேட்குறாங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருடங்கள் கொடுத்துட்டாங்கன்னா அந்த வருடங்கள் வந்து லீப் ஆண்டுகளாக நம்ம பார்க்கணும். ஓகேவா? லீப் ஆண்டுகள்னால் பிப்ரவரி மாதத்தில் வந்து 29 நாட்கள் இருக்கும். ஓகேவா? அதை தான் நம்ம வந்து லீப் வருடம் அப்படின்னு சொல்கிறோம். 2004 வந்து ஒரு லீப் வருடம். அப்போ பிப்ரவரியில் 29 நாள் இருக்குது. இப்போது நமக்கு மே 22ஆம் தேதி தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி பார்க்குறோம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஓகேவா? இதில் 22ஆம் தேதி கரெக்டாக என்ன அப்படிங்கிறது தான் கிழமை. இப்போ ஜனவரியில் நமக்கு எத்தனை நாள் இருக்குன்னா 31 நாள் இருக்குது. பிப்ரவரியில் இது லீப் வருடம்ங்கிறதுனால 29 நாள் இருக்குது. அகைன் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 31 நாள், ஏப்ரலில் 30 நாள், மேலே வந்து 22ஆம் தேதி தானே கேட்குறாங்க. ஸோ 22 நாள் அப்படி வச்சுக்கோங்க. ஜனவரி 1 வந்து வியாழக்கிழமை, நம்ம 1ஆம் தேதியில் தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 31 கூட்டல் 29 கூட்டல் 31 கூட்டல் 30 கூட்டல் 22. ஓகேவா? 143 நாட்கள் வரும். இந்த 143 நாட்களில் எத்தனை வாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வாரங்கள் இருக்குது. ஓகேவா? 20 வாரம்னா எத்தனை நாள், 140 நாள். ஓகேவா? ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமை, வியாழக்கிழமை. அதுலேருந்து ஆரம்பித்து 20 வாரம் கழித்து 140வது நாள் என்ன கிழமையாக இருக்கும், அதுவும் வியாழக்கிழமையாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாரம் கழித்து தான் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ 20வது வாரம் வந்து 20வது வாரத்தோட கடைசி நாள் வந்து 140. இப்போ 140வது நாள் வந்து தேர்ஸ்டே அப்படின்னு நமக்கு தெரியுது. நமக்கு தெரிய வருது 141, 142, 143ஆம் நாள் என்ன அப்படிங்கிற தேர்ஸ்டேனா ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. இது வந்து ஞாயிறு. புரிஞ்சிச்சுல? எப்பயுமே ஒரு நாள் கொடுத்துருக்காங்கன்னா அதிலிருந்து ஒவ்வொரு வாரமாக கணக்கு பண்ணும்போது நம்ம அது முடிய போகும்போது அதே கிழமை தான் வரும் அப்படிங்கிறதான் நம்மளோட இதில் வந்து மெயின் ட்ரிக்கே. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது போக வருடங்கள் கொடுத்தாங்கன்னா அது லீப் வருடமானு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 2004 லீப் வருடம்னா லீப் வருடம் வந்து 4 வருடத்துக்கு ஒரு 2008 லீப் வருடமாக இருக்கும், 2012, 2016, அடுத்து 2020. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து லீப் வருடங்களாக இருக்கும். ஃபைன். இப்போது இந்த செஷனில் வந்து நம்ம கேலண்டர் சம்ஸ் 5 பார்த்தோம். 5மே வேறு வேறு மாதிரி பார்த்தோம். இதோட எக்ஸ்ட்ராவாக ஒரு சம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/7 என்ன சதவிகிதம் 1/35 ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 2/7 என்ன சதவீதம் என்னன்னு தெரியல, X% கொடுத்துறேன். X% is equal to 1/35. இப்போ இதை நான் கண்டுபிடிக்கணும். இப்போ X% அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா 2/7 into X/100/35 இப்படி நம்ம இதை எழுதலாம். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், X/100 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இது இந்த பக்கம் கொண்டு போகிறேன். 1/35 இன்ட்டு
இது இந்த பக்கம் வர்றதுனால 7/2000 ஓகேவா. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 100ஐயும் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போது 7 × 100 டிவைடட் பை 35 × 2ன்னு ஆயிரும். அப்போ இது என்ன ஆயிரும்னா 700/70 அப்படின்னு ஆயிரும். ஸோ 0 0 கேன்சல் பண்ணுற, ஒரு 7 10 7 70. அப்போது x is equal to 10%, 10%. இதுதான் என்னோட ஆன்சர் ஓகேவா. ஸோ இப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கேலண்டர் சம்ஸ் வர போகும்போது நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரத்தோட இப்போ இன்னைக்கு ஒரு நாள் சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமைன்னு சொன்னாங்கன்னா அதோட 7வது நாள், அதாவது இன்னையிலேருந்து 7வது நாள் அதே கிழமை தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம இதான் மெயின் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து மாதங்கள் கொடுத்துருக்காங்களாங்கிறத பார்க்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் இயர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இப்போ இயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது லீப் இயரா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் மந்த் கொடுத்து கிழமை கொடுத்துருக்காங்களா ஓகேவா, டேஸ் கொடுத்துருக்காங்களாங்கிறத பார்க்கணும். அந்த டேஸோட எத்தனை நாள் கூட்டி கேட்டிருக்காங்கிறத பார்க்கணும். கொஸ்டினை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கொஸ்டினை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா இந்த சம்ஸ்லாம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபைன். ஸோ இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து SIPCக்கான சைக்காலஜி, SI அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கும் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் சேர்த்தே தான் அந்த கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இப்போ 3rd கிளாஸ் டெய்லி ஒரு கிளாஸ் நம்ம கண்டிப்பாக போட்டுருவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மறக்காமல் உங்களோட கிளாஸை கவனிக்க முடியும். ஃபைன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து SIPCக்கு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்மளோட சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, அதில் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.